எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளடங்கியிருக்கின்ற கலசப்பாக்கம் மற்றும் செங்கம் சட்டமன்ற தொகுதிகளிலே ஜவ்வாது மலை அமைந்திருக்கிறது. இந்த ஜவ்வாது மலை பகுதியில் 11 ஊராட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த 11 ஊராட்சிகளிலும் மலைவாழ் மக்கள் மட்டுமே முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலைவாழ் மக்களுடைய மேம்பாட்டிற்காக, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஜவ்வாது மலை பகுதியில் ஜமுனாமுத்துறை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய ஊராட்சி ஒன்றியத்தை ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஜமுனாமுத்துறை தலைமையிடமாக கொண்டு ஒரு தாலுகா அலுவலகம் ஆரம்பித்தார்கள். அதேபோல் அங்கே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஒரு தொழில் பயிற்சி நிறுவனம் அங்கே ஆரம்பித்தார்கள். கேள்வி கேளுங்க சார். நீங்க முக்கியத்துவம் சொல்லிட்டு வரலாறு சொல்றதுக்கு. அதே போல கோளூரிலே இருந்து ஜமுனாமுத்தூர் வரை செல்லுகின்ற ஒரு வழி பாதையை இருவழி பாதையாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டில் 2 வழி சாலையாக மாற்றி தேவையான பாதுகாப்போடு அந்த சாலையை அமைத்து தந்தார்கள். அதே போல இவ்வளவு சிறப்புகள் வாழ்ந்த நம்முடைய மலைவாழ் பகுதி மக்களுடைய அடிப்படை வசதிகளான சாலை வசதிகளை மேம்பாடு செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வனத்துறையின் மூலமாக கோரிக்கை வைக்கப்பட்டதின் அடிப்படையில் அந்த பகுதியிலே இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தற்பொழுது கூறியுள்ளபடி 10 சாலைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். 49 சாலைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் FR2 அரசாணை எண் GO 3D நம்பர் 3 படி 14/3/2026 படி தமிழகத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்களுக்காக எடுக்கப்பட்ட மொத்த சாலைகள் 49. அந்த 49 சாலைகளில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சாலைகள் 10. தமிழகம் முழுவதும் 364. இந்த விவரம் இல்லைங்க. என்ன வேணும் உங்களுக்கு? கேள்வி கேளுங்க. நீங்கள் இவ்வளோ முன்னாள் அமைச்சர், நீங்கள் எல்லா அனுபவம் உங்களுக்கு இருக்குது. டைரெக்டாக கேள்வி கேளுங்க. இல்லை இப்படிப்பட்ட விவரங்கள்லாம் அரசுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். வினாக்கு வந்துடுங்க. என்ன வேணும்? 49 சாலைகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடுக்கப்பட்டதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு எடுக்கப்பட்ட சாலைகள் 10 என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள கலசப்பாக்கம், செங்கம் சட்டமன்ற தொகுதிகளில் 10 சாலைகள் 37.69 கிலோமீட்டர் நீளத்திற்கு 22.68 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த சாலைகளை எக்ஸ்பர்ட் கமிட்டி, மாநில தர மதிப்பீட்டு குழு மேற்கண்ட சாலைகளை ஆய்வு செய்த பின்பு மலைப்பாங்கான ஆறு ஓடைகள் நிறைந்த பகுதி என்பதால் மேற்கண்ட நிதியில் இந்த சாலைகளை பராமரிக்கவும் தரமுயர்த்தவும் இயலாது என்று கருத்துரை தெரிவிப்பதாக அறிகிறேன். எனவே சாலைகள் மழை மற்றும் வெள்ளப்பெருக்குகளை தாங்கும் முகமாக இருக்க வேண்டுமானால் சாலைகளுக்கு இடையே சிமெண்ட் சாலைகள், சிறு பாலங்கள், தடுப்பு சுவர்கள் அமைத்தால் மட்டுமே சாலைகள் தரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். என்பதால் மேற்கண்ட அரசாணை வெளியிட்ட பிறகு தற்பொழுது அந்த அரசாணை நிலுவிலே இருக்கிறது. அந்த நிலுவையிலே இருக்கின்ற அரசாணைகளுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வனத்துறையின் மூலமாக அனுமதி அளிக்கப்பட்டு உடனடியாக சாலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் இங்கே பதில் சொல்றதுனா சொல்லலாம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய லெட்டர் பேடில் நான் பார்த்தேன். அவர் இடம் மாறி இருக்கிறார், அங்கே படம் மாறவில்லை என்பதுதான் பார்த்துக்கொண்டு. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் கொடுங்க. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த படத்தை பார்த்த லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால் பார்த்தோம். OPS உடைய படம் அங்கே இருக்குது. இன்டெல்லாம் போட்டல, அங்கே இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. வேணாம், உட்காருங்க. லைட்டர் வெயில் எடுங்க. ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கோங்க சில விஷயங்களை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது 49 சாலை எடுக்கப்பட்டாலும் 10 சாலைகள் பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீதி இருக்கின்ற 39 சாலைகளும் நம்முடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன்
உரிய அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அதுக்குண்டான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.